வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ பிளாக்கா கறி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. 4-5 பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகா, சம்பா மிளகா வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க, அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க எண்ணெய். பிளாக்கா கொஞ்சம் நல்லா எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கறி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். நான் ஒரு பிளாக்கா நறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. வேக வைக்காமல் நம்ம டைரெக்டாக சேர்த்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. இதுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பொரிய வெட்டி பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உரி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. நான் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கோங்க. இது பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நமக்கு கிரேவியே வேணும்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இல்லை கிரேவி வேணாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்தர் மிக்ஸி சாரில் அரைச்சோம்ல மிளகாய் அதெல்லாம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பிளாக்கா நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நம்ம மிக்ஸி சாரில் நம்ம மிளகாய் சாந்து அரைச்சோம்ல, அதை லைட்டாக அலம்பி அதில் ஊற்றிக்கங்க. அந்த தண்ணி மட்டும் போதுங்க, வேறு தண்ணி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் ஊற்ற வேணாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா உப்பு தேவைங்கிறத பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்திருக்கும். 2 விசில் வச்சாவே போதும். இது நல்லா பிஞ்சு காய் தாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. லைட்டாக தண்ணி இருந்தால் நல்லா ட்ரையாக வற்ற விட்டு எடுத்துக்கோங்க. செஞ்சு பாருங்கங்க, நல்லாயிருக்கும். இது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, பிளாக்கா கறி வறுவல் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.